இவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகுதுங்க. அந்த நாள் 13/12/2024 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களுக்கு இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 13/12/2024 தேதியான இன்றைய தினத்துல தீப ஒளி திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை, விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்றுதான் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் 10 நாட்கள் விழாவாக திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவின் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகா தீபம் ஏற்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்களில் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் காண முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த கார்த்திகை தீபத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதை விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த இடத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளித்த திருநாள் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதே போன்று போற்றும் விதமாக இந்த நாளில் திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டில் திருக்கார்த்திகை தீப திருநாள் இப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறமுள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் அன்றே கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படும். அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகபெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய சிவ பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாள் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் என்ன என்று பார்க்கும்போது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்த
அதிகபட்சமாக 27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் 100 விளக்குகள் வரை ஏற்றலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகும். மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ அல்லது எண்ணெய் ஊற்றி கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும். அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிட்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு, பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். விளக்குகள் எந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் வைக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாசல் கோலத்தின் மீது 5 விளக்குகள், குத்து விளக்கு அல்லது 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைவாசல் 2 விளக்குகள், வாசல் படியில் 4 விளக்குகள், திண்ணை மாடம் அல்லது ஜன்னலில் 6 விளக்குகள், வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகள், பூஜை அறை 2 தீபங்கள், சமையலறை 2 தீபங்கள், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகள், வீட்டிற்கு வெளியே யம தீபம் 1 விளக்குகள் ஆக 27 விளக்குகள் ஏற்றி இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து கேது உங்களுக்கு மிக சாதகமான பலன்களை அளிக்கிறாருங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டிற்கு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டு. அதே போல அந்நியர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டுங்க. தனுசு ராசியில் சுக்கிரன் பலம் பெற்று இருப்பதால் கலை தொழில்கள் நன்றாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாம ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியின் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்குங்க. 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எதையும் தெளிவோடு சிந்திப்பீங்க. திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் மேற்கொள்ளலாங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பெண்களால் அபவாதம் ஏற்படுங்க. குடும்ப ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. பங்குதாரர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வக்ரம் நீங்கிய அஷ்டமத்து சனி என்பதால் அவர் பார்வை குடும்ப ராசியில் விழுவதால் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் அவசியங்க. கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.